வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. ஊட்டியில் உள்ள ஒரு ஹிடன் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக்ல தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7,000லேருந்து 8,000 ஃபீட் அபவ் சீ லெவல். பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்கும். ஊட்டியை ஒட்டு மொத்தமா நீங்க இங்க இருந்து பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் ஸ்பாட்டா தான் இன்னைக்கும் இது இருந்திருக்கு அப்படின்றதுதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்க யாராவது போயிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ அந்த வியூ பாயிண்ட் நோக்கி தான் போட்டிருக்கோம். போகும்போது இந்த வீடு பார்த்தோம், நிஜமா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த காஃபி ஃபேக்டரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட பக்கத்துல அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன வியூ பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா பெருசா இந்த இடத்துல வியூ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் ஓடும், அப்புறம் இந்த காஃபி எஸ்டேட் இந்த இடத்த எல்லாம் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஊட்டியோட அழகு இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா எல்லா இடமும் பச்சை பசேல்னு இந்த காஃபி டீ இந்த தோட்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனா இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுக்கப்புறமா நம்ம என்ன பிளான் பண்ணா இன்னொரு வியூ பாயிண்ட் அப்படின்றது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப அந்த வியூ பாயிண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு சின்ன வில்லேஜ் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழைய காலத்துல சின்னதுல நம்மளும் அந்த டயர் ஓட்டின ஞாபகம் வந்தது. ஸோ இந்த காலகட்டங்கள்ல பெருசா யாரும் பண்றது இல்ல. அந்த போற பாதையில பாத்தீங்கன்னா நிறைய இந்த பூக்கள், அந்த சின்ன சின்ன பூக்கள் எல்லாமே வந்து அருமையா இருந்தது. ஊட்டியோட அழகே வந்து இந்த இயற்கை தான். கண்டிப்பா யூனோ குயின்ஸ் ஆஃப் ஹில் அப்படின்னு சொல்லானோ, இந்த மலையில பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள், டிஃப்ரெண்டான பூக்கள் வந்து நீங்க நிறைய ஸ்பாட் பண்ணுவீங்க. நிஜமா அது சூப்பரா இருந்தது. போற பாதை எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். யாருமே இல்லாம நம்ம தனிமையா போற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் இது ஆக்சுவலி. இந்த பூக்கள் வந்து நிஜமா நிறைய நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. அது வந்து உங்களை ஒரு 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 உற்சாகமா இருக்கும். இது ட்ரக்கிங் தான், நம்ம மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து நம்ம வண்டியில எல்லாம் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சவளவு நம்ம நடந்து போனா மட்டும்தான் இந்த இடத்த, இந்த ஹையஸ்ட் பீக் அடைய முடியும். ஊட்டியில நீங்க போகும்போது இந்த அணில் பாத்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் டைம் சபரிமலை போகும்போது பார்த்தோம். எனக்கு வந்து ஊட்டியிலயும் இந்த அணில் இருக்கு அப்படின்றது நிஜமாவே தெரியாது. சர்ப்ரைசிங்கா 2 அணில்கள் வந்து விளையாடிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்க ஊட்டிக்கு போகும்போது இது பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஊட்டி போயிட்டு வரவங்க இந்த அணில் பார்த்திருக்க மாட்டாங்க நிறைய பேர். அடுத்தது யுனிக்கா ஒரு பேர்டுங்க. இந்த பேர்டோட சவுண்டே வந்து வேற மாதிரி இருந்தது ஆக்சுவலி. நம்ம சவுண்ட் கேட்டோம், ரொம்ப டிக் 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 டிக்னு அந்த மாதிரி சவுண்ட் போட்டுட்டு வேற மாதிரி யுனிக்கா இருந்தது. இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில உள்ள ஸ்பெஷலான பேர்டுன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வேற எங்கேயும் பார்த்தது இல்லை. ஸோ அடுத்தது நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது அந்த ரூட் அப்படின்றது இந்த மாதிரிதான் இருந்தது. ஒரு சின்ன பாதை அமைச்சிருக்காங்க நம்ம போறதுக்காக. ரொம்ப அழகா இருந்தது. இந்த இடம் தான் அந்த உச்சி, இந்த டாப்ல போனோடனே அந்த வியூ அப்படின்றது அங்க இருந்து பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. நிஜமா சூப்பரான ஒரு பிளேஸ். ஆனா ஒரே ஒரு மன வருத்தம், நிறைய பேர் இந்த இடத்துல வந்து இன்னும் சமையல் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க ஒரு சிலர். ஏன்னா ஐ திங்க் இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டா இருக்கிறதுனால பெருசா யாருக்கும் தெரியாது. ஒரு சில மக்கள் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இங்க வர முடியும். எக்கச்சக்கமான பீர் பாட்டில்ஸ் வந்து குடிச்சிட்டு அங்கேயே உடைச்செல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம ஊட்டியோட அழகே நமக்கு தெரியும். அந்த இயற்கையும் அந்த வெதரும் நிஜமா வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதனாலதான் எல்லாரும் ஊட்டிக்கு போறோம். அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் இருந்ததை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. எனிவே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல மக்கள் அதிகமா வர்றது இருந்தா அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்காது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த வியூ பாயிண்ட், அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து அதை பாக்குறதுக்கு ஒட்டுமொத்த ஊட்டியும் நம்ம பார்க்கலாம். அந்த அந்த வெதரே வந்து சில்லுனி கூலா இருந்ததுங்க. நிஜமா நம்ம போனது ஒரு மதிய வேலை தான் அந்த இடத்துக்கு போனோம். ஆனா அது மதியம் மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஏர்லி மார்னிங் போற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தது. வெதர் நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நிஜமா ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் இந்த இடத்துக்கு போனதுக்கு. நீங்க யாருமே போயிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஹிடன் ஸ்பாட் தான். நீங்க யாராவது அப்படியும் கூட இந்த இடத்த ஸ்பாட் பண்ணி போயிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளேஸோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடும், அந்த லொக்கேஷன் வந்து அனுப்பி தரோம். போனீங்கன்னா நிஜமா ஃபேமிலியோடயோ என் ஃப்ரெண்ட்ஸோடய போனீங்கன்னா பெஸ்ட் ஸ்பாட்டு. உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 1-2 hours. அதுல வியூ, ஒரு சின்ன பாறை எல்லாம் இருக்கு, அதுல உட்காந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுவீங்க இதுல இருந்து வியூவை. ஆனா மஸ்ட் நான் சொல்ல வேண்டியது, இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் போட்டுட்டு வராதீங்க. கண்டிப்பா அது வந்து நம்மளே வந்து இந்த இயற்கையை வந்து அழிக்கிறதுக்கு சமம்.
ஸோ அந்த ஒரு விஷயங்களை தவிர்த்துட்டு இந்த இடங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் பேக் வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம போய் நிஜமா வேற லெவல் நெக்ஸ்ட் லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த இடம் அந்த டீ ஃபேக்டரி தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்.